இந்த கதை இப்போ எதை நோக்கி பயணிக்குது அப்படிங்கிற கேள்வி நமக்கு அடிக்கடி வர மாதிரி தான் வந்து இப்போல்லாம் சிறகடிக்க ஆசை சீரியல் போகுது. இந்த மாதிரி வந்து சில பல சீரியல்களில் கதையே இல்லாத சீரியல் இப்படி போனால் பரவாயில்ல, ஆனால் இந்த கதையில் தான் மெயினாக ஒரு ரோஹிணின்னு ஒரு கதையை வச்சுருக்கீங்க. இந்த பக்கம் வந்து ஜீவாவோட பணத்தை வச்சு தான் வந்து இவர் இப்போ மொத்தமாக ஒரு கடையை நடத்திட்டு இருக்காரு. அதுலேயும் பல காசை வந்து இழந்துகிட்டு இருக்காரு. மனோஜுங்கிற ஒரு விஷயத்தை வச்சுருக்கீங்க. அது எல்லாத்தையும் விட்டுட்டு மீனாவை அசிங்கப்படுத்துறதும், மீனாவை வேலை வாங்குறதும், மீனா வந்து அடிமையாக மாறுறதுங்கிறத மட்டுமே காமிக்கிறது நமக்கு காண்டாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இது எல்லாத்துக்கும் நடுவில் வந்து இப்போ கதையில் வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு இப்போ கொலு வைக்க போகிறேன். கொலுவுக்கு வந்து நான் வந்து எங்கள் அம்மா வந்து எல்லாத்துக்கும் உங்கள் அம்மாவுக்கே கால் வலிக்குது. உங்கள் அம்மா தான் வந்து கோயிலில் இருக்க அத்தனை பேத்துக்கும் சுண்டலும் கொழுக்கட்டையும் செய்ய போகிறாங்களாம். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களா, 9 நாளும் வீட்டில் பூஜையை வச்சு வீட்டில் வரவங்களுக்குலாம் வந்து சாப்பாடு ரெடி பண்ணி தர போகிறீங்களா, ப்ளஸ் வந்து பூஜைக்கான அலங்காரம் சுத்தம் எல்லாத்தையும் பண்ணி செலவையும் வந்து உங்கள் கணவரே கொடுக்க வைக்க போகிறீங்களா. மேலே ரூம் கட்டலாங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கீங்களா, இல்லை அந்த மாதிரி எந்த எண்ணமும் கிடையாதாங்கிறது நமக்கு புரியல. ஆனால் இதில் நடக்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா வந்து இந்த கொலுவுக்கு நடுவில் இந்த கொலுவுக்கு கஷ்டப்பட்டு ஏற்பாடுகள்லாம் பண்ணி முத்துவும் மீனாவும் எல்லாத்தையும் வரவழைச்சு அப்படியே சந்தோஷப்பட்டு இருக்கும்போது இதுக்கு நடுவில் எல்லாரும் வீட்டில் ஆட்கள்லாம், அதுவும் முக்கியமாக வந்து சத்யா இவங்க கொலுவில் ஒவ்வொரு நாளும் யாராவது வருவாங்கல்ல, அப்போ வந்து இந்த இவங்களோட வீட்டிலேருந்து மீனாவோட வீட்டிலேருந்து எல்லாம் வரும்பொழுது கரெக்டாக ரோஹிணி அப்போ வந்து அந்த வீடியோவை கண்டுபிடிச்சி டிவியில் போட்டு காமிச்சு சத்யா தான் திருடினது இவங்க பணத்தை அப்படிங்கிறது இது பண்ணால் அப்படியே போகும்போது வந்து நீங்கள் 3 பேரும் கிளம்புறதோட திருட்டுத்தனமான வேலைகள்லாம் செய்கிற உங்கள் பொண்ணையும் சேர்த்து கூப்பிட்டு போயிடுங்க அப்படின்னு விஜயா காரி துப்பி மீனா இவ்வளவும் செஞ்சு அவமானப்பட்டு போகிறது தான் வந்து ஹை டிஆர்பி ட்ராக்காக வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி தோணுது. ஸோ இப்போ இதில் நடக்க போகிற கூத்துகள், இதில் நடக்க போகிற பிரச்சனைகளுக்கு இடையில் இப்போ வந்து என் மீனாவுக்கே அது தெரியாது, எனக்கு தெரியும் அவன் அப்படி பண்ணால் பணம் திருந்திட்டான், அவன் பணத்தை திருப்பி கொடுத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி ஏதோ விஷயங்கள்லாம் வந்து பேசி என்ன சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனால் எப்படி பார்த்தாலும் மீனாவுக்கு ஒரு பெரிய இடி விழறதும் மீனாவுக்கு அவமானங்கள் நடக்கிறதா கதையுடைய ட்ராக்காகவே போயிட்டுருக்கு. அப்படின்னா இந்த ரோஹிணி சிக்குவாங்களா மாட்டாங்களா, இதுக்கு நல்ல நீத்துன்னு ஒரு ட்ராக்கை வச்சு ரவிக்கு வேற ஒரு சைடு ட்ராக்கை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன, இந்த கதை போகிற போக்கை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். இந்த சீரியலில் என்ன மாதிரி விஷயங்கள் நடந்தால் பெட்டராக இருக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.